வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த நிலையில் மீண்டும் உருவாகி தமிழகத்தை குறிவைக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சனிக்கிழமை தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இது மீண்டும் தமிழகம் நோக்கி டிசம்பர் 24ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மழை அளவை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு பதிவாகியுள்ளது.